ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3, 4, 5. பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச அத சர்வ குணோபேதக காலக பரமசோபனக யர்ஹி ஏவா ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷ கிரகதாரகம். பதம் 2. திசக பிரசேதுர் ககனம் நிர்மலோடு கணோதயம் மகிமங்கள பூயிஷ்ட புர கிராம விரஜாகரா. பதம் 3. நத்யக பிரசன்ன சலிலா ஹ்ரதா ஜலருக ஸ்ரீயக த்விஜலி குல சன்னாத ஸ்தவகா வனராஜய. பதம் 4. வவௌ வாயுகு சுகஸ்பர்ஷக புண்ணிய கந்தவக சுச்சிஹி அக்னயஸ்ச த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத. பதம் 5. மனாம்சி ஆசன் பிரசன்னானி சாதூனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே அஜனே தஸ்மின் நேதுர்துந்துபயக சமம். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அத பகவான் தோன்றிய மங்களகரமான சமயத்தில் சர்வ அனைத்தும் குண உபதே பௌதிக குணங்களுடன் அல்லது வசதிகளுடன் செழிப்புற்று விளங்கின. கால அனுகூலமான ஒரு நேரம். பரமசோபனா எல்லா வகையிலும் மங்களமாகவும் மிகவும் அனுகூலமாகவும் விளங்கியது. யர்ஹி அப்போது, ஏவ நிச்சயமாக, அஜன ஜன்ம ருக்ஷம் ரோஹிணி என்னும் நட்சத்திர கூட்டம், சாந்த ருக்ஷ நட்சத்திர கூட்டங்களில் எதுவும் பாதகமாக இல்லை. அவை அனைத்துமே மிகவும் அமைதியுடன் காணப்பட்டன. கிரகதாரகம் மேலும் கிரகங்களும் அஸ்வினி போன்ற நட்சத்திரங்களும், திச எல்லா திசைகளிலும், பிரசேது மங்களகரமாகவும் சாந்தமாகவும் தோன்றியது. ககனம் விண்வெளி முழுவதும், நிர்மல உடுகண உதயம் அதில் பிரபஞ்சத்தின் மேல்படலத்தில் எல்லா மங்களகரமான நட்சத்திரங்களும் காணப்பட்டன. மகி பூமி, மங்கள பூயிஷ்ட புர கிராம விரஜ ஆகரா அதன் பல நகரங்களும் கிராமங்களும் மேய்ப்பு நிலங்களும் மற்றும் சுரங்கங்களும் மங்களகரமாகவும் மிகவும் சுத்தமாகவும் காணப்பட்டன. நத்ய நதிகள், பிரசன்ன சலிலா நீர்நிலைகள் மிகவும் தெளிவடைந்திருந்தன. ஹ்ரதா ஏரிகள் அல்லது மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள், ஜலருகஸ்ரிய மலரும் அழகிய தாமரை கூட்டங்களால் மிகவும் அழகாக காணப்பட்டது. த்விஜ அலிகுல சன்னாத ஸ்தபகா பறவைகள், குறிப்பாக குயில்களும் தேனீ கூட்டங்களும் பகவான் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்வது போல இனிய குரல்களில் பாடத் துவங்கியது. வனராஜய பசுமையான பிரம்மாண்டமான அழகிய மரங்களும் செடிகளும் கூட காண்பதற்கு இனிமையாக இருந்தது. வவௌ வீசியது வாயு தென்றல் காற்று, சுகஸ்பர்ஷ இனிமையான ஸ்பர்சத்துடன், புண்ணிய கந்த வக நறுமணம் நிறைந்ததாக இருந்தது. சுச்சி தூசுபடியாமல் சுத்தமாக, அக்னய ச மற்றும் யாக நெருப்பும், த்விஜாதீனாம் பிராமணர்களின், சாந்தா தடுமாற்றம் இல்லாமல் அமைதியாகவும் ஒரே சீராகவும் இருந்தது. தத்ர அங்கு, சமிந்தத கொழுந்துவிட்டு எரிந்தன. மனாம்சி கம்சனால் எப்போதும் அச்சத்திற்குள்ளாகி இருந்த பிராமணர்களின் மனங்கள். ஆசன் ஆயின, பிரசன்னானே முழு திருப்தி உடையவையாகவும் தொல்லைகளிலிருந்து விடுபட்டவையாகவும், சாதூர்ணாம் வைஷ்ணவ பக்தர்களான பிராமணர்களின், அசுரத்ருகாம் கம்சனாலும் மற்ற அசுரர்களாலும் மதச்சடங்குகளை நிறைவேற்றுவதில் தொல்லை கொடுத்து துன்புறுத்தப்பட்டவர்கள், ஜாயமானோ தோற்றத்தினால், அஜனே பிறப்பற்றவரான பகவான் விஷ்ணுவின், தஸ்மின் அந்த சூழ்நிலையில், நேது ஒலித்தன துந்துபய பேரிகைகள், சமம் அந்த சமயத்தில், ஸ்வர்கலோகங்களிலிருந்து. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 1 முதல் 5 வரை. அதற்கான விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே போல்.